நிறைய ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு அல்கீன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அதாவது இப்போ என்கிட்ட இந்த மாதிரி அல்கீன் இருக்கிறப்போ நான் 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணேன் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஆர் பெலேடியம் ஆர் பிளாட்டினம். ஓகேவா? இவங்களோட பிரசன்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து அல்கீனுக்கு நான் ஆட் பண்றப்போ இந்த ஒரு பாண்டை பிரேக் ஆகி இந்த சைடு ஒரு ஹைட்ரஜனும் இந்த சைடு ஒரு ஹைட்ரஜனும் என்ன ஆகிக்கும் அப்படின்னா அட்டாச் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு அல்கேன் என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. ஓகேவா? இன்னொன்னு என்ன அப்படின்னா அல்கைன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கூட பண்ணலாம். இப்போ அல்கைன்ல நான் 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்றப்போ இந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு CH2 டபுள் பாண்ட் CH2 கிடைக்கும். பிளஸ் இன்னொரு மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அகைன் இந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு CH3 கிடைக்கும். அப்போ அல்கீனுக்கு எனக்கு 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன், இங்க பாருங்க ஒரே ஒரு மோல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் தேவைப்படுது. பட் அல்கைனுக்கு எனக்கு எத்தனை மோல் அப்படின்னா 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஏன்னா ஒரு பாண்டை பிரேக் பண்ணணும், அதே மாதிரி இன்னொரு பாண்டையும் பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ அல்கைனுக்கு எனக்கு 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து தேவைப்படுது. இதை பார்த்தோம். அப்புறம் வேற என்ன ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அல்கைல் ஹாலைட்ல இருந்து நம்ம எப்படி இதை ப்ரிப்பேர் பண்றது, அல்கேனை. ஓகேவா? அது எப்படி அப்படின்னா இப்போ நான் இப்போ CH3Cl இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆர் H+ எடுத்துப்பேன். ஸோ இப்போ இங்க என்ன ஆகிரும் அப்படின்னா இவங்க 2 பேரும் என்ன ஆகிப்பாங்க, பாண்ட் பண்ணி HCl ஃபார்ம் பண்ணுவாங்க. பிளஸ் எனக்கு ஒரு CH3- இருக்கும். இந்த CH3- எனக்கு இன்னொரு மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட அட்டாக் ஆகும்போது எனக்கு HCl பிளஸ் CH4 வரும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் படி அல்கைல் ஹாலைட்ல ஏதாவது ஒரு அல்கைல் ஹாலைட்ல நான் ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் H+ நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது, அல்கேன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ ஜென்ரலா எப்படி எழுதலாம் அப்படின்னா அல்கைல் ஹாலைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆர் H+ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு HX நான் எடுத்துக்கிறேன். HXனா என்ன அப்படின்னா இது ஒரு ஹாலைட் குரூப். ஓகேவா? பிளஸ் RH. ஓகேவா? இங்க RHன்றது நான் எடுத்திருக்க அல்கைல் குரூப். ஸோ இப்போ அல்கைல் ஹாலைடை நான் RXன்னு எழுதுறப்போ ஆர்னா என்னது அப்படின்னா அல்கைல் குரூப். CH3 இருக்கலாம், இல்ல CH3CH2 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இது கூட இந்த ஹைட்ரஜனும் அதே மாதிரி இந்த எக்ஸும் இன்னொரு ஹைட்ரஜன், இந்த எக்ஸ்ன்றது என்னது ஹாலஜன். ஓகேவா? ஹாலஜன் குரூப்ல ஏதோ ஒரு ஹாலைட் ஆட்டம். ஸோ அவங்க 2 பேரும் ஆட் ஆகி எனக்கு என்ன பண்ணுவாங்க, அல்கேன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரியாக்ஷனா பார்த்தோம். ஓகேயா? அடுத்தது என்ன அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன். ஸோ உட்ஸ் ரியாக்ஷன் வந்து மெக்கானிசம் இல்லாம நம்ம சொல்றது ஈஸி தான். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கானிசமோட நீங்க பாத்துக்கணும். இது இப்போ ரிவிஷன் செஷன் அப்படின்றதுனால நான் உட்ஸுக்கு வந்து மெக்கானிசம் சொல்லல. இப்போ உட்ஸ் ரியாக்ஷன்ல என்ன அப்படின்னா 2 மோல்ஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட் எடுத்துப்பேன் பிளஸ் 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் எடுத்துப்பேன். ஓகேவா? இதை எடுக்கிறப்போ எனக்கு இந்த 2 எண்ணெயும் இந்த ஹாலஜன் ஆட்டமும் பாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ 2NaX பிளஸ் RR கிடைக்கும். ஓகேவா? RR எதனால அப்படின்னா இந்த 2 இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் மூலமா இந்த R குரூப்பும் என்ன ஆகிரும் அப்படின்னா பாண்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் உட்ஸ் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் மூலமா இது நடக்கும். ஓகேவா? சோ அது மூலமா இது நடக்கும். அதுக்கப்புறமா வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன் பார்த்தோம். டீகார்பாக்சிலேஷன்லயும் நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்றோம், நம்ம அல்கேன்ஸ் தான் வர வைக்கிறோம். இங்க பாருங்க எல்லாத்துலயுமே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபைனலா நம்மளுக்கு அல்கேன்ஸ் வரணும். ஸோ அல்கேன்ஸ் வரதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா?
இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆசிட் எடுத்துப்போம். இந்த ஆசிட் கூட ஒரு பேஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு சால்ட் வர வச்சுப்போம். ஓகேவா? இந்த சால்ட்டோட நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சோடா லைம். சோடா லைம்னா கால்சியம் ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் NaOH. ஸோ இப்போ அதோட ஆட் பண்றப்போ நான் பேசுறது கேக்குதா? அக்கா ஆ எனக்கு புரியலங்கக்கா. லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணலடா. ஸோ இது அதோட ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா புரியலங்கக்கா. எது புரியல? ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஆமாங்கக்கா. ஓகே. ஸோ நம்ம இந்த சாப்டர்ல பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அல்கேன் எப்படி அல்கேன் அல்கீன் அல்கைன் இது மூணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேயா? ஓகேங்கக்கா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வந்து அல்கேன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ அல்கேனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நிறைய மெக்கானிசம் இருக்கும், நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து அல்கீன்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு அல்கேன் ஃபார்ம் ஆகும். இங்க பாரு, இங்க டபுள் பாண்ட் இருக்கா? ஸோ இப்போ இந்த டபுள் பாண்ட்ல 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்றப்போ எனக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு அல்கேன் ஃபார்ம் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அகிலன் இது புரிஞ்சதா? அகிலன் எந்த இடத்துல சொல்றீங்கன்னு தெரியலங்கக்கா. இது இது இந்த இந்த பேஜ் சொல்றேன். சொல்லுங்கக்கா. ஸோ இப்போ இதுல ஒரு பாண்ட் பிரேக் ஆகி அந்த ஒரு பாண்டுக்கு பதிலா ஹைட்ரஜன் வந்து அட்டாக் ஆகும். இங்க பாரு, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாண்ட் பிரேக் ஆகி ஹெச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் எனக்கு பாண்ட் பண்ணி எனக்கு அல்கேனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஓகேங்கக்கா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நீ லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணல அது ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் உனக்கு அப்போ கிளியர் பண்றேன். நம்ம இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து நான் இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதை நல்லா கவனி. ஓகேயா? ஓகேங்கக்கா. ஓகே. இப்போ ரிவிஷன் மட்டும் ஒரு 10 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த கிளாஸ் நல்லா கவனி. ஸோ இப்போ டீகார்பாக்சிலேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு CH3COOHையும் இல்லை ஏதோ ஒரு ஆசிடையும் ஒரு பேஸும் எடுப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு CH3COO வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த CH3COO நான் சோடா லைம் ஆட் பண்றேன் அப்படின்னா நான் சோடா லைம் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா CH4 வரும். ஸோ இதுக்கும் நம்ம மெக்கானிசம்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். ஸோ மெக்கானிசம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நார்மலா ரியாக்ஷன் மட்டும் பார்த்து எழுதிட்டு போகலாம். ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா அல்கேன்ஸ் வந்து எனக்கு ஆனோட்ல ஃபார்ம் ஆகும். இதே H2 எங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்னா கேத்தோட்ல எனக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ரியாக்ஷன். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளிமென்சன் ரிடக்ஷன் பார்த்தோம். ஸோ கிளிமென்சன் ரிடக்ஷன் பேசிக்கா என்ன அப்படின்னா ஒரு ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை எப்படி நம்ம அல்கேன்ஸா மாத்துறது, அதுதான் கிளிமென்சன் ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த கிளிமென்சன் ரிடக்ஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் HCl யூஸ் பண்ணுவோம். இத நான் ஒரு அல்டிஹைட்ஸ்க்கு பாஸ் பண்றேன் அப்படின்னா இந்த C டபுள் பாண்ட் O குரூப் வந்து எனக்கு CH2 அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு அல்கேன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் என்னது, இது எதுல நடக்கும் அப்படின்னா அசிடிக் கண்டிஷன்ல நடக்கும். இதே உல்ஃப்-கிர்ச்னர் ரிடக்ஷன்
அதுவும் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை எப்படி ஆல்கேன்ஸா மாத்துறது அதேதான். பட் நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க ஜிங்க் பதிலா நம்ம இங்க ஹைட்ரஜன் எடுப்போம். NH2NH2 இன் பிரசன்ஸ் ஆஃப் KOH எடுப்போம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்கேன் வந்து ஃபார்ம் ஆகும். இது உல்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது இவ்வளோதான். அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்னா ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன் அண்ட் காரிஹவுஸ் சிந்தசிஸ். காரிஹவுஸ் சிந்தசிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அல்கைல் ஹாலைட் எடுத்துப்போம். அந்த அல்கைல் ஹாலைடை லித்தியம், அதுக்கப்புறமா ஒரு காப்பர் சிஎல் அண்ட் அகைன் அதுக்கப்புறமா இன்னொரு ஆர்எக்ஸ். ஸோ நான் நார்மலா ஷார்ட்கட் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க இந்த ஆரையும் இந்த ஆரையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்தது இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வச்சு நம்ம எப்படி ஆல்கேன் சிந்தசிஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்னா பேசிக்கலி என்ன அப்படின்னா RMgX. ஓகேவா? இந்த RMgX எப்பவுமே எனக்கு R மைனஸை மட்டும்தான் கொடுக்கும். இது அதனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அல்கைல் நெகட்டிவ் குரூப்பை அது எப்பவுமே கொடுக்கும். ஸோ இதை நான் H2O ஆட் பண்றப்போ இங்க R மைனஸா H பிளஸ் அண்ட் OH மைனஸா இது பிரியுமா? ஸோ இப்போ இந்த RHம் Mg OH என்ன ஆகிரும் அப்படின்னா எனக்கு பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது இவ்வளோதான். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அல்கீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கலைக்கோரன் அக்கா. இது ஓரளவுக்கு ரீகால் ஆனிச்சா லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது? ஃபுல்லாக புரிஞ்சு. ஓகேயா? ஸோ வேற யாருக்காவது ஏதாவது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா? கனகலட்சுமி, ஷைடா, விஷ்ணுஜா, சாரா நபிஷா? இல்லக்கா. ஓகே, ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? மெக்கானிசம்லாம் நான் உங்களை எழுத சொன்ன இது ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. நான் உங்களோட ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணதையுமே சென்ட் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே. அகிலன், அக்கா சொல்லுங்கக்கா. இப்போ வந்து நம்ம அல்கேன்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. இப்போ என்ன, இப்போ இந்த இப்போ இந்த லெக்சர்ல இருந்து அல்கீன்ஸ் டபுள் பாண்ட் இருக்கும்ல, ஆமாங்கக்கா. ஸோ டபுள் பாண்டை எப்படி நம்ம கார்பன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி சேர்த்த ஒரு டபுள் பாண்டை ஈத்தீன் ப்ரோப்பீன் அந்த மாதிரி. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ரியாக்ஷன் இருக்கும். ஓகேயா? ஸோ அதுக்கு வந்து மெக்கானிசம் வந்து நான் எல்லாருக்கும் சொல்றேன். மெக்கானிசம் வந்து ரொம்ப புரிஞ்சாதான் நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ மெக்கானிசமை நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இது கிளியர் தானே? தம்ஸ் அப் ஏதாவது கொடுங்க. அகிலன், இது ஓகேயா? ஓகேங்கக்கா. ஓகே. ஒரே நிமிஷம். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா என்னோடது? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்னது அப்படின்னா நான் முன்னாடியே எல்லாருக்கும் சொன்ன மாதிரி நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம அல்கீன்ஸை ப்ரிப்பேர் பண்றது. ஸோ அல்கீன்ஸை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இப்போ அதுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கலி அல்கீன்னா என்னது, ஒரு இந்த மாதிரி ஈத்தீன், ப்ரோப்பீன். ஸோ இப்போ இது மட்டும் இல்லாம நிறைய பிரான்ச்டு அல்கீன்ஸ்லாம் இருக்கும்ல, நீங்க GOC ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ல பார்த்துருப்பீங்க.
ஸோ இப்போ அந்த மாதிரி அல்கீன்ஸையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இப்போ அதை ஃபுல்லா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கானிசமை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும். மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆல்கஹால் இருக்கும். அதாவது நான் இப்போ இந்த ஆல்கஹாலை நான் ROHன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ROH என்னது? எனக்கு ஒரு அல்கைல் குரூப், அது கூட ஆல்கஹால் வந்து எனக்கு பாண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ROHல எனக்கு நான் ஏதாவது H2SO4 நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ இங்க வாட்டர் ரிமூவ் ஆகுறதுனால தான் நான் என்ன பண்றேன்? டி அப்படின்ற ஒரு வேர்டையே யூஸ் பண்றேன். எனக்கு என்ன ஆகுது? வாட்டர் ரிமூவ் ஆகும். இப்போ நான் ஆல்கஹால்ல நான் H2SO4 நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன்ல எனக்கு வாட்டர் ரிமூவ் ஆகுற தொட்டு எனக்கு பேர் வந்து டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? வாட்டர் ரிமூவ் ஆகுறதுனால. ம். ஸோ இப்போ இதுல என்ன பண்ணுவோம்? இந்த ரியாக்ஷன்ல எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். என்னோட பிபிடி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அகிலன் இது புரிஞ்சதா? அகிலன்? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் மூலமா இது எப்படி நடக்குது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆல்கஹால் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆல்கஹால்ல கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணுவாங்க. அதாவது H2SO4 வந்து ஹீட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஆட் பண்ணி இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவாங்க. கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஒரு ஆல்கஹாலுக்கு நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்கீன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு அல்கீன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் என்ன அப்படின்னா டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். எதனால? எனக்கு H2O வந்து இந்த ரியாக்ஷன்ல இருந்து வெளியில வரும். ஓகேவா? இந்த ரியாக்ஷன்ல இருந்து எனக்கு H2O என்ன ஆகும் அப்படின்னா வெளியில வரும். இதுக்கு பேர் தான் என்னது? டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இப்போ இது ரியாக்ஷன் மெக்கானிசம் இல்லாம எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து 1 டிகிரி ஆல்கஹால். கரெக்டா? ஏன்னா ஒரே ஒரு 1 டிகிரி கார்பன் கூட இது அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதனால இது என்னது அப்படின்னா 1 டிகிரி ஆல்கஹால். இதே நான் 2 டிகிரி ஆல்கஹால் எடுக்கிறப்போ 2 டிகிரி ஆல்கஹால் எடுக்கிறப்போ இப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து இப்போ சப்போஸ் வந்து 200 டிகிரி சென்டிகிரேட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே செகண்ட் டிகிரி ஆல்கஹாலுக்கு வந்து நான் ஆட் பண்றப்போ எனக்கு ரொம்ப கம்மியா ஒரு 150 டிகிரி தான் தேவைப்படும். ஓகேவா? இதே அல்கீனை ஃபார்ம் பண்றதுக்கு.
இதே நான் டெரிஷரி ஆல்கஹால் எடுக்கிறப்போ எனக்கு அப்போ டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா இதை விட கம்மியா தேவைப்படும். ஹண்ட்ரட் டிகிரிலேயே நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அல்கீன் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா எனக்கு இதே இங்க பாருங்க. ம், ம். எனக்கு ஹைட்ரஜனேஷன் அதாவது அல்கீன் ஃபார்மேஷன் எப்போ சீக்கிரமா நடக்கும் அப்படின்னா 3 டிகிரி ஆல்கஹால்ல சீக்கிரமா நடக்கும். அதுக்கப்புறமா 2 டிகிரி ஆல்கஹால்ல, அதுக்கப்புறமா தான் 1 டிகிரி ஆல்கஹால்ல. ஸோ இப்போ 3 டிகிரி ஆல்கஹால்ல இருந்தது அப்படின்னா எனக்கு சீக்கிரமா என்னது ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் எதுல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா 3 டிகிரி ஆல்கஹால்ல தான். ஸோ நம்ம ஆல்கஹால்ல இருந்து நம்மளுக்கு எப்படி வந்து அல்கீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம லேட்டா பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 3 டிகிரி ஆல்கஹால்ல பிரான்ச்சிங் நிறைய இருக்கிறதோட அதுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா தேவைப்படுது. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா சீக்கிரமா எனக்கு என்ன பண்ணிடுது அல்கீனை வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மெக்கானிசம் நல்லா பார்க்கும். இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க. இது வந்து எனக்கு ஒரு ஆல்கஹால். சோ இந்த ஆல்கஹால்ல நான் H2SO4 ஆட் பண்றேன். H2SO4ன்றது என்னது? ஒரு ஆசிட். கரெக்டா? அது ஈஸியா என்ன பண்ணும்? H+ அயானை கொடுக்கும். ஞாபகம் இருக்கா? ஏன்னா H2SO4 வந்து ஒரு ஆசிட். இதே பேஸா இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியா OH- அயானை கொடுக்கும். இப்ப நான் இங்க ஹீட் பண்றேன். இந்த ஆக்சிஜன்ல எனக்கு லோன் பேர்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த லோன் பேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த H+ போய் அட்டாக் பண்ணும். சோ அப்போ எனக்கு இது அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணிக்குது? இத ஃபார்ம் பண்ணிடுது. ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி H2O ஃபார்ம் பண்ற தொட்டு இந்த பாண்ட் என்ன ஆகிரும் அப்படின்னா ரொம்ப வீக் ஆயிரும். சோ இப்ப அதனால இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா புரோட்டோனேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? புரோட்டோனேஷன். அதாவது OH போய் ஒரு H+ அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த H என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த பொசிஷன்ல அட்டாக் ஆயிரும். சோ இப்ப அதனால இங்க என்ன ஆகிரும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் தான் என்னது? புரோட்டோனேஷன். சோ இப்ப இந்த புரோட்டோனேஷன் ஸ்டெப்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் வந்து எனக்கு வெளியில போயிடும். இந்த மொத்த H2O என்ன பண்ணிரும் அப்படின்னா வெளியில போயிரும். சோ இந்த H2O குடுக்கறதுனால இந்த பக்கத்துல இருக்க CH2க்கு என்ன ஆகிரும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். இது என்ன பண்ணிடுச்சு? H2O வெளியில கொடுத்துருச்சு. கரெக்டா? இந்த H2O இது வெளியில கொடுத்ததுனால எனக்கு இந்த CH2க்கு என்ன ஆகிரும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். சோ இப்ப இது என்னது அப்படின்னா இது வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவோம் இந்த ஸ்டெப்ப. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சோ இப்ப அதனால இந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன அப்படின்னா அதாவது இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுதுல்ல அந்த ஸ்டெப் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அதனாலதான் என்ன பண்றோம்? கார்போகேட்டையான் நீங்க படிச்சிருப்பீங்க GOCல 3 டிகிரி கார்பன் தான் ரொம்ப ஸ்டேபிள். அதுக்கப்புறமா 2 டிகிரி கார்பன், அதுக்கப்புறமா தான் 1 டிகிரி கார்பன். அதே மாதிரி இதுதான் என்னது இதுலயும் நடக்குது. ஓகேவா? சோ இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா கார்போகேட்டையான் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். சோ இப்ப இது என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த CH3 நான் இப்படி எழுதலாம். கரெக்டா? CH2 ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கார்பனோட கீழே பாண்ட் பண்ணி போடுறேன். இப்போ இந்த கார்பன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹைட்ரஜனை இதுக்கு கொடுத்துரும். இப்படி இந்த ஹைட்ரஜன் இது குடுக்கறப்போ இந்த ஹைட்ரஜனை வெளியில கொடுத்துரும். ஓகேயா? ஏன்னா அப்பதான் என்ன ஆகும்? இந்த பாண்ட் மொத்தமா ஒரு நிமிஷம். இப்போ இந்த CH2 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை இந்த பாண்டுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா இது என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜும் போகி
இது என்னவா மாறிடும்? அல்கீன்ஸா மாறிடுமா? சோ இப்ப அதனால என்ன பண்ணிடும், இந்த CH2 வந்து தன்னோட ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இந்த பாண்டை வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாண்டு குடுக்கற தொட்டு எனக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜும் போயிடும். சோ அப்ப மொத்தமா எனக்கு என்ன ஆகிரும், ஃபைனலா எனக்கு அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேயா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இங்க எழுதியிருக்கபடி போலாம். இங்க பாருங்க, ரியாக்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 டு ஆல்கஹால்ஸ். எதுல ஆட் பண்றோம்? ஆல்கஹால்ஸ் ஆட் பண்றோம். நம்மளுக்கு கடைசியா என்ன கிடைக்குது? அல்கீன்ஸ் கிடைக்குது. ஓகேவா? இதுல டீஹைட்ரேஷன் வந்து 3 டிகிரி ஆல்கஹால்ல ரொம்ப நிறைய நடக்கும். அதுக்கப்புறமா 2 டிகிரி, அதுக்கப்புறமா 1 டிகிரி. H2SO4 இல்லாம நம்மளுக்கு H3PO4 பாஸ்பரிக் ஆசிட் இருந்தாலும், ட்ரை HCl அது இருந்தாலும், P2O5 இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு இதே மாதிரி ரியாக்ஷன் தான் எனக்கு நடக்கும். ஓகேவா? இந்த மெக்கானிசம் ரியாக்ஷன் பேர் என்ன அப்படின்னா E1 ரியாக்ஷன் சொல்லுவோம். எதனால E1 ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு H2O வந்து வெளியில போகுது இல்ல, ஸோ எலிமினேட் ஆகுது. ஸோ அதனாலதான் இந்த ரியாக்ஷனுக்கு பேரு எலிமினேஷன் ரியாக்ஷன். அதுல என்னது, யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். இப்போ இங்க என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து H+ அயான அல்கீன்ஸ்க்கு ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்றப்போ எனக்கு புரோட்டோனேட்டட் ஆல்கஹால்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல உள்ள இதை ஃபார்ம் பண்ணும். இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு அது என்ன ஆகிரும், H2O மாலிகுலா வெளியில போயிடும். அதுக்கப்புறமா எனக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் தான் என்னது ஃபார்ம் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஸ்டெப். எது வந்து ஸ்லோ ஸ்டெப்போ அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அதான் என்ன பண்றேன், RDS எழுதுறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்டேபிள் கார்போகேட்டையான் எனக்கு ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமா என்னது எனக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன், OHல H+ ஆட் பண்றப்போ, இந்த ஸ்லைட் போறேன். OHல H+ ஆட் பண்றப்போ இது என்ன பண்ணிரும் அப்படின்னா புரோட்டோனேட்டட் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு இந்த மொத்த பாண்டு என்ன பண்ணிடுது அப்படின்னா வெளியில போயிடுது. ஸோ இப்போ இந்த மொத்த பாண்டு வெளியில போறதுனால பக்கத்துல இருக்க CH2க்கு என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த CH2க்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஓகேவா? இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதுல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அதாவது H2O வெளில போகி எனக்கு கார்போகேட்டையான் மெதுவா மெதுவா ஃபார்ம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ அது ஸ்லோவா இருக்கிறதுனால இது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ இப்போ இந்த கார்போகேட்டையான் என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால, ஏன்னா கார்போகேட்டையான் தனியா ஒரு ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்க யாராவது வந்து ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதனால இந்த பக்கத்துல இருக்க CH3 என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தன்னுடைய ஒரு ஹைட்ரஜனை இந்த CH2க்கு ஒரு பாண்டா கொடுக்கும். ஸோ அப்படி பாண்டா கொடுக்கறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். அகிலன், இது புரிஞ்சதா? இல்லங்கக்கா. எந்த ஸ்டெப் புரியல? ஹைட்ரஜன் ஆட் பண்றீங்களா, அதுல சொல்லுங்கக்கா. இங்க பாரு, OH இருக்கா, இங்க பாரு, இது வந்து ஆல்கஹால் கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஆல்கஹால்ல லோன் பேர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோன் பேர்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது வந்து இந்த H+, அதாவது இந்த H+ வந்து எலக்ட்ரான் இது கிட்ட இல்ல, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஓகேவா? பட் இதே நீ இந்த OH பார்த்த அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ இப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த H+ போகி இந்த O கூட ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிக்கும். ஸோ அதனால உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னால H2O வந்து இந்த சைடு ஃபார்ம் ஆகுது. இது புரியுதா அதை அகிலன்? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்னங்கக்கா ஆகுது? என்ன என்ன சொல்ற? H+ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாரு, இது H+ கிட்ட எலக்ட்ரான் சுத்தமா இல்ல. OH கிட்ட பாரு லோன் பார்ஸ் தான் இருக்கிற தொட்டு அது கிட்ட எலக்ட்ரான் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. இது கிட்ட இல்ல, இது கிட்ட இருக்கு. ஸோ அதனால இந்த H+ என்ன பண்ணிக்குது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகி எனக்கு பாசிட்டிவ் அயான் வந்து இந்த பாரு இது ஃபார்ம் பண்ணிடுது. இது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு இது என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த பாண்ட்ல இருந்து என்ன பண்ணிடும் வெளியில வந்துடும். ஸோ இப்போ இது வெளியில வரதுனால எனக்கு CH2க்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இந்த பார், ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எனக்கு இங்கேருந்து இந்த பார் இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு இங்கேருந்து பாண்டா ஃபார்ம் பண்ணி எனக்கு அல்கீனை வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ புரியுதா?
அக்கா இப்போ ஹைட்ரஜன் வந்து ஏற்கனவே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்க குரூப்போட ஆராய்ச்சினா நெகட்டிவ் சார்ஜ் தானக்கா வரணும். எதுல சொல்ற? எந்த ஸ்டெப்ல சொல்றேன்னு கேக்குறேன். பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கீங்களாக்கா? நீ H2Oக்கு பாசிட்டிவ் சார்ஜ் மேல போட்டிருக்கேன், அதை சொல்றியா? ஆமாக்கா. எதனால அப்படின்னா, இங்க பாரு, ஆக்சிஜன் வந்து ஆல்ரெடி லோன் பேர்ஸ் மூலமா எனக்கு எப்படி சொல்றது, 2 லோன் பேர் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த ஒரு லோன் பேர்ல ஹைட்ரஜன் என்ன ஆக்குது அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ மொத்தமா என்ன பண்ணிடுச்சு, இது ஒரு லோன் பேரை வந்து ஹைட்ரஜனுக்கு பாண்ட் பண்ண யூஸ் பண்ணிடுச்சு, அதாவது ஒரு லோன் பேரை அது கொடுத்துருச்சு. அதனால அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இப்போ புரியுதா? புரியுதுக்கா. ஸோ அதுக்கப்புறமா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு இந்த பாண்ட் மொத்தமா வெளியில போயிடும். ஸோ இப்போ இந்த CH2 வந்து இந்த பாண்ட் மொத்தமா கொடுக்கற தொட்டு அதுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இந்த பேர் அடுத்த ஸ்லைட்ல இதுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இது கார்போகேட்டையான் வந்து என்னதான் நம்ம ஸ்டேபிள்னு சொன்னாலும், பட் நம்மளுக்கு ரியாக்ஷன் படி பாக்குறப்போ இது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இப்போ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற அட்ஜசன்ட் இந்த CH3 என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை இந்த CH2க்கு அப்படியே இந்த கார்போகேட்டையானுக்கு கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு சிங்கிள் பாண்டா ஃபார்ம் பண்ணி 2 பேரும் அல்கீன் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ புரியுதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. ஸோ வேற யாரு? கனகலட்சுமி, இது புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே, நம்ம 2 கொஸ்டின் போட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளியர் ஆகும். நான் எப்படி கொஸ்டின் சால்வ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒன்லி கான்சென்ட்ரேட்டட் H2SO4 மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்ல. ஓகேவா? நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா H3PO4 யூஸ் பண்ணலாம், ட்ரை HCl யூஸ் பண்ணலாம், P2O5 யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா Al2O3 யூஸ் பண்ணலாம். இவங்க யாரை யூஸ் பண்ணாலும் எனக்கு என்னதான் வரும், இதே மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது ஒரு மாலிகுல்ல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ். ஸோ இப்போ இங்க பாருங்களேன், கான்சென்ட்ரேட்டட் H2SO4 நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்க. சாரா நபிஷா, லாஸ்டா இருக்கிற மெக்கானிசம் புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. கலைக்கோவன் புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. விஷ்ணுஜா, ஷைடா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ என்ன இது, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இப்போ இதே மாதிரி தான் H+ இந்த கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கொடுக்கும். இது கிட்ட எலக்ட்ரான்ஸ் இல்ல, இது கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிக்கும், இது போய் அட்டாச் ஆயிக்கும். ஓகேயா? எந்த ஸ்டெப்ல டவுட்டோ அந்த ஸ்டெப்ல நிறுத்தி கேளுங்க, கடைசியா முடிச்ச பிறகு யாரும் கேட்காதீங்க, அந்த ஸ்டெப்ல கேளுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இந்த மாதிரி இது ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா இங்கே CH3 இருக்கும். இப்போ இது உங்களுக்கு தெரியும் தானே, இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும், அதனால இந்த பாண்ட் மொத்தமா என்ன ஆகிரும் அப்படின்னா வெளியில போயிடும். ஸோ அப்போ -H2O. ஓகேயா? ஏன்னா H2O வெளியில போற தொட்டு. இப்போ எனக்கு என்ன நடக்கும்னு பாருங்களேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. CH3 CH2 CH பாசிட்டிவ் CH3. ஓகேவா? இப்படி இருக்கா? ஸோ இப்போ இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனை ஏதாவது ஒரு கார்பன் கொடுத்துதாகணும். இந்த கார்பனும் கொடுக்கலாம், இந்த கார்பனும் கொடுக்கலாம். இப்போ நான் அந்த 2ஐயும் எழுதுறேன். இந்த கார்பன் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி இருக்கும்?
இந்த பாண்டுக்கு இந்த ஹைட்ரஜன் கொடுத்துருச்சு. ஸோ அப்போ இப்படி இருக்கும். இப்போ இதே கார்பனை கொடுக்கலாம், கரெக்டா? ஓகே ஓகே. இந்த ஹைட்ரஜனை இந்த பாண்டுக்கு கொடுக்கலாம். ஓகேக்கா. ஓகேக்கா. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரும் பாசிபிள், அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரும் பாசிபிள். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா நான் எழுதுனதுல? அகிலன், இது புரிஞ்சதா? இல்லங்கா. எந்த ஸ்டெப் புரியல? ரெண்டாவது எழுதுனதுங்கக்கா. இதுல இருந்தா? இல்லங்கா, லாஸ்டா ஒரு ஸ்டெப் லாஸ்ட் கார்பன்ல இருந்து போகுதுன்னு சொன்னீங்கக்கா. இது இங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கார்போகேட்டையான் இருக்கா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போகணும் பாண்ட் ஃபார்ம் பண்ண. ஸோ அப்போ இந்த கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல இந்த கார்பனும் பக்கத்துல தான் இருக்கு, இந்த கார்பனும் பக்கத்துல தானே இருக்கு. ஸோ அப்போ இந்த கார்பன்ல இருந்து எனக்கு ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. ஓகேவா? இதே இந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இது புரியுதா? புரியுதுங்கக்கா. எதனால அப்படின்னா இந்த கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல 2 கார்பன் இருக்கு. ஸோ அப்ப இது ரெண்டுல எது மேஜர்னு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜனை செக் பண்ணணும். எதை செக் பண்ணணும்? ஆல்பா ஹைட்ரஜனை செக் பண்ணணும். இப்போ இது வந்து டபுள் பாண்டட் கார்பன். இந்த கார்பன் என்னது அப்படின்னா ஒரு டபுள் பாண்டட். ஏன்னா இதுக்கு பக்கத்துல டபுள் பாண்ட் இருக்கிற தொட்டு இது ஒரு டபுள் பாண்டட் கார்பன் அண்ட் அதே மாதிரி இதுவும் ஒரு டபுள் பாண்டட் கார்பன். இந்த டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், இந்த கார்பனை பாக்குறப்போ எனக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பனை வச்சு பாக்குறப்போ எனக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப மொத்தமா இந்த ஸ்ட்ரக்சருக்கு 6 ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா? இப்போ அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கார்பனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு கார்பன் இருக்கு, அதுக்கு பக்கத்துல என்னது வெறும் 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. இதுக்கு பக்கத்துல இந்த டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்துல கார்பனே இல்ல. ஓகேவா? சோ இப்ப அதனால 2 ஆல்பா ஹைட்ரஜன். சோ இப்ப ஆல்பா ஹைட்ரஜனுக்கு எது அதிகமா இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா மேஜர் ஸ்ட்ரக்சர். நான் இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு இதுல 2 ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. என்ன 2 ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது ரெண்டும் தான் எனக்கு 2 ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டபுள் பாண்டட் கார்பன். ஏன்னா இதுக்கு பக்கத்துல டபுள் பாண்ட் இருக்கு. இதுவும் என்ன அப்படின்னா டபுள் பாண்டட் கார்பன். இதுக்கு பக்கத்துல இருக்க கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் என்ன அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் என்னது? நான் இது எப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். சி டபுள் பாண்ட் சி ஹைட்ரஜன் CH3. அதே மாதிரி ஹைட்ரஜன் CH3. இந்த டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன்? ஓகேவா? இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜன், இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பனுக்கு 3 ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப மொத்தமா 6 ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா? இதே நான் என்ன பண்றேன், இன்னொரு ஸ்ட்ரக்சரை எழுதுறேன். இன்னொரு ஸ்ட்ரக்சரை நான் இப்படி எழுதுனேன் அப்படின்னா சி ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் CH2, அதுக்கப்புறமா CH2 CH3 இப்படி வரும். ஓகேவா? இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் இதுதான். அதுகிட்ட வெறும் 2 ஆல்பா ஹைட்ரஜன் தான் இருக்கு. இந்த கார்பனுக்கு பக்கத்துல கார்பனே இல்ல. ஓகேவா? கார்பனுக்கு டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பனுக்கு எவ்வளவு ஹைட்ரஜனோ அதான் ஆல்பா ஹைட்ரஜன். இதுக்கு பக்கத்துல எந்த கார்பனும் இல்ல. சோ அதனால வெறும் 2 ஆல்பா ஹைட்ரஜன் தான். சோ இப்போ எந்த ஆல்பா ஹைட்ரஜன் இங்க நிறைய இருக்கு? இதுதானே. சோ அதனால இதுதான் என்னது மேஜர் ப்ராடக்ட்.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இது புரிஞ்சதா? அகிலன் இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. விஷ்ணுஜா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. கனகலட்சுமி, புரிஞ்சிச்சுக்கா. கலைக்கோவன், ஷைடா, சாரா நபீஷா? புரிஞ்சுதுக்கா. ஓகே ஓகேடா, வெரி குட். புரிஞ்சிச்சுக்கா. இப்போ இப்போ இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இத வந்து ஒரு 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 விதமா சொல்லிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டும் கூட நடக்கலாம். அது என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன். இப்போ ஓகே, இதே மாதிரி தான் என்ன நடக்கும், H2SO4 வந்து இங்க ஆட் பண்ணும். ஸோ அப்போ இந்த நான் இதெல்லாம் வெளியில போகி எனக்கு இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். ஸோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இதே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு இங்க இருக்கிற தொட்டு எனக்கு இது பிரைமரி கார்போகேட்டையான். கரெக்டா? பிரைமரி கார்போகேட்டையான். பட் இதே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆனது அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும், இது செகண்டரி கார்போகேட்டையானா இருக்கும். கரெக்டா? செகண்டரி கார்போகேட்டையான 1 டிகிரி கார்போகேட்டையான விட செகண்டரி 2 டிகிரி கார்போகேட்டையான் தான் ரொம்ப ஸ்டேபிள். அதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட் ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஹைட்ரஜன் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு ஷிஃப்ட் ஆகும். சோ அப்படி ஷிஃப்ட் ஆகுறப்போ எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகிரும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிரும். சோ இப்ப பாருங்களேன், எது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, இது 2 டிகிரி கார்போகேட்டையான். இப்போ 2 டிகிரி கார்போகேட்டையான் தானே ரொம்ப பெருசு. சோ இப்போ இந்த மாதிரி ஷிஃப்ட்னால கூட என்ன ஆகலாம், எனக்கு ஸ்டெபிலிட்டியை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டைன் பண்ணலாம். இப்போ நான் அதே மாதிரி தான் எந்த சைடு டொனேட் பண்ணா எனக்கு மேஜரா வருமோ அதே மாதிரி எனக்கு இந்த சைடு டொனேஷன்ல இந்த மாதிரி ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா 1 டிகிரி கார்போகேட்டையான். நீங்க என்ன பண்ணுங்க, 1 டிகிரி கார்போகேட்டையான் பக்கத்துல எனக்கு 2 டிகிரி கார்போகேட்டையான் இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷிஃப்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்களேன், இது எப்படி ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்னா, அதாவது இது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இந்த கார்பன் வந்து என்ன பார்க்கும் அப்படின்னா, மொத்தமா இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம எப்படி ஈஸியா வந்து நம்ம ஃபாஸ்டா இந்த அல்கீனை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிதான் இந்த மொத்த கார்பனுக்குமே கோல். ஓகேவா? இப்போ இந்த CH2 கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது 1 டிகிரி. இது பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ என்கிட்ட இந்த பாசிட்டிவ் சார்ஜை கொடுத்த அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு ஹைட்ரஜனை கொடுப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம 2 டிகிரியா ஃபார்ம் பண்ணுவோம். 2 டிகிரியா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அல்கீனை ஈஸியா ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்க கார்பன் சொன்னதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணிக்கும், இங்க இருந்து பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்கும், இங்க இருந்து இது ஹைட்ரஜனை கொடுக்கும். ஓகேவா? சோ அதனால அகைன் இது வந்து ரொம்ப இதுவா அன்ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். சாரா நபீஷா இது புரிஞ்சதா ஹைட்ரஜன் ஷிஃப்ட்? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. இப்போ நீங்க அதாவது இதே மாதிரி ஆல்கஹால்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், அல்கீன்ஸை ஃபார்ம் பண்றப்போ நீங்க என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும் அப்படின்னா, அது 1 டிகிரி கார்போகேட்டையானா, இந்த 1 டிகிரி கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல ஏதாவது 2 டிகிரியோ இல்ல 3 டிகிரியோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜை ஷிஃப்ட் பண்ணிடணும். ஓகேவா? 1 டிகிரி கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல 2 டிகிரி 3 டிகிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு 2 ஸ்ட்ரக்சர் பாசிபிளா இருந்தது, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி 2 ஸ்ட்ரக்சர் பாசிபிளா இருந்தது அப்படின்னா நீங்க என்னத்த செக் பண்ணணும், ஆல்பா ஹைட்ரஜன்ஸை செக் பண்ணணும். அந்த ஆல்பா ஹைட்ரஜன் நம்பர் கவுண்ட்டை வச்சு நீங்க எது வந்து மேஜர் எது வந்து மைனர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், 1 டிகிரி கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல 2 டிகிரி 3 டிகிரி இருக்கான்னு பார்க்கணும்.
ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 2 ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜனை செக் பண்ணி இது மேஜர் இது மைனர்னு சொல்லணும். ஓகேயா? இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கலாம். இதே மாதிரி ஒண்ணு இங்க பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி தான் CH3 C CH3 இல்ல ம், ம். CH2OH ஓகேவா? இப்போ H2SO4 ஆட் பண்றதுனால எனக்கு இங்க இருந்து இது போகுமா? சோ அதனால எனக்கு என்ன ஆகிடுது, மொத்தமா வெளியில வந்து நான் அடுத்த ஸ்டெப் எழுத ஆரம்பிச்சிடுறேன். இங்க பாருங்க, இது 1 டிகிரி கார்போகேட்டையான். பட் பக்கத்துல இருக்க கார்பன் பக்கத்துல இங்க பாருங்க, இது கிட்ட 1 2 3 3 டிகிரி கார்போகேட்டையான். அப்போ எந்த சைடு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எனக்கு சீக்கிரமா நடக்கும்? இந்த சைடு தானே. சோ இப்ப அதனால பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ம். இப்போ இங்க ஹைட்ரஜன் இருக்கா, இந்த ஹைட்ரஜனை இது கொடுக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்க கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜை மறைய வச்சிடலாம். இதுதான் என்னது, ஹைட்ரஜன் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து 1 டிகிரி கார்பன்ல இருந்து 3 டிகிரி கார்பனுக்கு ஜம்ப் ஆயிருக்கு. சோ இப்போ அகைன் என்ன பண்ணிக்கும், இது இங்க இருந்து ஹைட்ரஜன் எடுத்துட்டு போய் இங்க கொடுக்கும். கலைக்கோவன் இப்போ புரிஞ்சதா? அகிலன் புரிஞ்சுதுக்கா. ஓகே. அகிலன் புரியலங்கக்கா. எது புரியல? ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரியலங்கக்கா. ஹைட்ரஜன் ஷிஃப்டே புரியலையா? ஆமாங்கக்கா. இங்க பாரு, ஹைட்ரஜன் ஷிஃப்ட்ல எனக்கு இது பாரு, இது வந்து 1 டிகிரி கார்போகேட்டையான். ஏன்னா இந்த சைடு என்கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இது 1 டிகிரி கார்போகேட்டையான். இந்த 1 டிகிரி கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் என்னது அப்படின்னா 2 டிகிரி. இதுக்கு பக்கத்துல 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேயா? சோ இப்ப இந்த மொத்தமா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜை எனக்கு நீ தந்த அப்படின்னா நான் 2 டிகிரி கார்போகேட்டையானா மாறிடுவேன். அப்ப நம்மளுடைய ரேட் என்ன ஆகும், ஏன்னா ரேட் வந்து இந்த ஆர்டர்ல தானே இருக்கு. 2 டிகிரி தானே சீக்கிரமா என்ன பண்ணிக்கும், இந்த ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கும். சோ இப்ப அதனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து இங்க போகும் இந்த CH2க்கு. இதுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை வாங்கின தொட்டு இந்த கார்பன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு போய் இந்த CH2க்கு கொடுக்கும். சோ இப்ப அதனால இங்க CH3 வரும், இங்க கார்போகேட்டையான் வரும். இப்போ புரியுதா? புரியுதுக்கா. அதுக்கப்புறமா இங்க இருந்து நம்ம பழைய ஸ்டெப் தான், ஹைட்ரஜன் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி எனக்கு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேயா? விஷ்ணுஜா இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருக்குன்னா நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம், எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. யாருக்காவது டவுட் இருக்கா? கனகலட்சுமி புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. சாரா நபிஷா? புரிஞ்சுச்சக்கா. ஓகே. சோ இப்ப நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 7:35 போல ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸி ரியாக்ஷன்ஸ் தான்.
அடுத்த ரியாக்ஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா டீஹைட்ரோஹாலோஜினேஷன். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து அதை விட கொஞ்சம் சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அகிலன், அக்கா சொல்லுங்கக்கா. இப்போ நம்ம டீஹைட்ரோஜனேஷன் பார்த்தோம்ல, இந்த ஆமாங்கக்கா. ரியாக்ஷன் வந்து நான் இன்னொரு நேம் சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு நேம் சொன்னேன். வேற யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வேற யாருக்காவது? ஷைடா, விஷ்ணுஜா, பிரியதர்ஷினி, கலைக்கோவன், கனகலட்சுமி, எல்லாருக்கும்? பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி மீட்டிங்ல இருக்கியா? சாரா நபீஷா, அக்கா ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா? ரிமூவல் ஆஃப் H2O அக்கா. அதுக்கு பேர் வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம், E1 ரியாக்ஷன். ஓகேயா? இந்த ரியாக்ஷனுக்கு நேம் வந்து E1 ரியாக்ஷன். ஓகே அக்கா. பிரியதர்ஷினி, ஓகே. கனகலட்சுமி, அக்கா ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உனக்கு தோணுது? இப்போ நம்ம H+ ஆட் பண்ணோம்ல ஒரு ஆல்கஹாலுக்கு, ஸோ இப்போ அதில் உனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் தோணுது? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. சொல்லு, எது இம்பார்ட்டண்ட்டாக தோணுது உனக்கு? தெரிஞ்சதை சொல்லு. நீ எப்படி சொல்றது, சம்மரைஸ் பண்ணா கூட ஓகே தான். சொல்ல தெரியலக்கா. ஓகே. கலைக்கோவன், நீ சொல்றியா? கலைக்கோவன், அக்கா நீ சொல்றியா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தோணுது அப்படின்னு? சொல்றேன். ம் இந்த ரியாக்ஷன்ல ஓ ஆட் பண்ணுவாங்கக்கா. H+ ஆட் இல்ல பண்ணுவோம். H+க்கா. ஓகே. அது வந்து ஓல இருக்க லோன் கூட ஆ வந்து ரியாக்ட் ஆகும்க்கா. ஓகே. அதனால H2 வெளியே வந்துரும்க்கா, மைனஸ். ம் ஓகே. அதனால ஒரு கார்போகேட்டையான் வந்து கிரியேட் ஆகும்க்கா. ஓகே. பக்கத்துல இருக்க இன்னொரு கார்பன் வந்து ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கும்க்கா. ம் அதுல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா 1 டிகிரி கார்போகேட்டன் இருந்தது அப்படின்னா பக்கத்தில் நான் 2 டிகிரி 3 டிகிரின்னு செக் பண்ணுவேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஓகேவா? 1 டிகிரி கார்போகேட்டன் இருந்தாலே பக்கத்தில் 2 3 இருக்கா, அந்த மாதிரி கார்போகேட்டன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேயா? பிரியதர்ஷினி, ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம வேற இதுக்கு போகலாம். ஓகே. டீஹைட்ரோஹாலஜினேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு RX ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை நான் சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம மெக்கானிசமோட பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH ஆட் பண்ணுவோம். ஓகேவா?
ஆல்கஹாலிக் KOH. நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கஹாலிக் KOH. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆல்கஹாலிக் KOH வந்து ஒரு பேஸ். என்ன அப்படின்னா ஒரு பேஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்க ஹைட்ரஜனை வந்து இங்க பாருங்க, பக்கத்துல இருக்க ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும், அதாவது பிடிச்சி இழுத்துக்கும். ஸோ இப்போ அதனால இந்த கார்பனுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். இந்த OH வந்து இந்த ஹைட்ரஜனை பிடிச்சி இழுத்துக்கும், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ அதனால இந்த கார்பனுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி அல்கீனா மாறுது, ஓகேவா? அதுதான் இந்த மொத்த ரியாக்ஷனும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் KOH இல்ல. பட் என்னது ஆல்கஹாலிக் KOH. இதை எடுத்துக்கிட்டாதான் எனக்கு இந்த ரியாக்ஷனே நடக்கும். ஓகேவா? ஆல்கஹாலிக் KOH இருக்கலாம், இல்ல ஆல்கஹாலிக் NaOH இருக்கலாம், இல்ல NaNH2 இருக்கலாம். ஓகேவா? இவங்க எல்லாரும் இருந்தாதான் எனக்கு என்ன நடக்கும், டீஹைட்ரோஹாலஜனேஷனே நடக்கும். ஓகேவா? இதே எனக்கு பல்கி குரூப்பா இருந்துச்சு, அதாவது ரொம்ப பெரிய பேஸா இருந்தது அப்படின்னா அப்போ மெக்கானிசம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க பாருங்க, சி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் Cl சி ஹைட்ரஜன். இப்போ ஆல்கஹாலிக் KOH ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகிரும், இது எப்படி எனக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இது கிட்ட இந்த H என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த OH கூட ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். இது என்ன அப்படின்னா இப்போ இதுகிட்ட பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா? ஏன்னா இது என்ன பண்ணிக்குது, இதுகிட்ட எப்பவுமே H+ தான் என்னது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இப்போ அது இந்த கார்பன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால இங்க பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ் வருது. இப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமா சேர்ந்து போறதுனால இந்த பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த கார்பன் கிட்ட அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அதனால இங்க என்ன ஆகிரும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு வர ஆரம்பிச்சிடும். நான் இன்னும் ஒரு தடவை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த OHஓட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிரும். இதுக்கு முன்னாடியே இந்த ஹைட்ரஜன் கிட்ட பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எதனால அப்படின்னா கார்பன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால ஓகேவா? ஸோ இப்போ இவங்க வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்றதுனால எனக்கு இங்க பார்ஷியலா ஒரு நெகட்டிவ் சார்ஜும் இங்க பார்ஷியலா ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் எனக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா H2O வெளியில போயிடுவாங்க. அப்போ இந்த கார்பன்ட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜ் கிட்ட 2 எலக்ட்ரான் கரெக்டா, இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த பாண்ட்ட கொடுக்கும். இந்த பாண்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா Cl இருக்கு பாத்தீங்களா, ஹாலஜன் குரூப்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா பெட்டர் லீவிங் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க, குட் லீவிங் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த Cl என்ன பண்ணிரும், வெளியில போயிரும். ஓகேவா? இப்போ இந்த Cl வெளியில போனதுனால எனக்கு என்ன ஆகும், ஒரு அல்கீன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். இங்க நான் ஒரு ஹைட்ரஜனை விட்டுட்டேன். ஒரு அல்கீன் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இதுதான் இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம். கனகலட்சுமி இது புரிஞ்சதா? கனகலட்சுமி இல்ல இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரிஞ்சிச்சு. ஓகே. விஷ்ணுஜா? புரிஞ்சதுக்கா. ஓகே. அகிலன்?
இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. ஓகே, நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு இந்த பாரு, கார்பன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு Cl. இது இந்த ரியாக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு குளோரின் மாதிரி ஒரு ஹாலஜன் குரூப் அட்டாச் ஆயிருந்தா தான் நடக்கும். ஓகேயா? இப்போ அதே மாதிரி எனக்கு இங்க CH3 இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்கஹாலிக் KOH நான் ஆட் பண்றப்போ இந்த KOH என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிரும். KOH இல்ல, OH மட்டும் தனியா. சோ அப்படி இது பாண்ட் ஃபார்ம் பண்ற தொட்டு ஆல்ரெடி இந்த கார்பனுக்கு ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் ஒரு பாண்டுனால இது வெளில போயிடும். அதனால இந்த பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து மொத்தமாவே என்ன ஆகிரும் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் சார்ஜா எனக்கு இங்க ஃபார்ம் ஆயிடும். இப்போ இந்த கார்பன் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாண்டுக்கு கொடுக்கும். இந்த குளோரின் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த குரூப்ல இருந்து வெளில போயிடும். அப்படி போற தொட்டு எனக்கு அல்கீன் வந்து என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இது பாண்ட் வரதுனால இந்த குளோரின் வந்து வெளில போயிடுது. ஏன்னா இதுதான் என்னது, குட் லீவிங் குரூப் அப்படின்னு சொல்றதுனால. ஓகேவா? அது வெளியில போன தொட்டு இந்த நெகட்டிவ் சார்ஜும் உள்ள வந்ததுனால இந்த குளோரின் என்ன ஆகிரும் அப்படின்னா வெளியில போயிடும். இப்போ புரியுதா அகிலன்? புரியுதுக்கா. ஓகே. சோ இப்ப அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பெட்டர் லீவிங் குரூப் எது எது அப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து இப்படி இருக்கும். அயோடின், அதுக்கப்புறமா புரோமின், அதுக்கப்புறமா குளோரின். ஓகேவா? இந்த இந்த ஆர்டர்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா லீவிங் குரூப்ஸ் ஆர்டர் இருக்கும். இங்க கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இல்ல. இங்க என்னது, கார்போகேட்டையான் ஃபார்மேஷனே இல்ல. ஓகேயா? அதே மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் இல்ல. இது என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட்னா, நம்ம படிச்சோம்ல, நம்ம முன்னாடி நம்ம லாஸ்ட்ல படிச்சோம்ல, நான் இங்க எழுதுறேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம என்ன படிச்சோம் லாஸ்ட் இதுல வந்து, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்ல, அதாவது 1 டிகிரில இருந்து 2 டிகிரி அப்படிலாம் சேஞ்ச் ஆகும்ல. அதே மாதிரிலாம் இந்த ரியாக்ஷன்ல நடக்காது. சோ அப்போ நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்னது அப்படின்னா, நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். இந்த மாதிரி இடத்துல சிம்பிளா இருக்க பேசிக் குரூப்ல நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். நான் சொல்றது கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் எது எதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னா, ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹாலிக் NaOH, இந்த மாதிரி இதுக்கெல்லாம். இதே எனக்கு பேஸ் வந்து ரொம்ப பெரிய பேஸா இருந்துச்சு, ரொம்ப பல்கி பேஸா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ எனக்கு கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கும். அதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேயா? ஃபார்மேஷன் இருக்கும் ஃபார் பல்கி பேஸ் குரூப்ஸ். இதெல்லாம் இந்த ரியாக்ஷன்ல இம்பார்ட்டன்ட். 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்தா இன்னும் டீப்பா கூட புரியும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு ஆல்கஹால் வந்து ஒரு ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்குது, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல. இந்த ரியாக்ஷனுக்கு பேரு E2 ரியாக்ஷன். E2 ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, பை மாலிகுலர் ரியாக்ஷன். நம்ம லாஸ்டா முன்னாடி பார்த்தது வந்து கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா என்னது, இது இல்ல, அது பேர் என்ன, கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் எதுவுமே இருக்காது. சோ அங்க வந்து வெளியில இருந்து அட்டாக் ஆகுற தொட்டு அது யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இது என்னது, பை மாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது E2 ரியாக்ஷன். E2 ரியாக்ஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா,
எனக்கு பக்கத்துல ஒரு ஆல்கஹாலிக் KOH இல்ல ஆல்கஹாலிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கஹாலிக் KOH இல்ல ஆல்கஹாலிக் பேஸ் எந்தமே ஆல்கஹாலிக்கா இருந்தது அப்படின்னா எனக்கு E2 ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா? இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அகிலன் புரிஞ்சதா இது? இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரியாக்ஷன் மெக்கானிசம் புரிஞ்சது இல்ல? அது புரிஞ்சுக்கா. சோ இந்த ரியாக்ஷன்ல நம்ம ஆல்கஹாலிக் KOH இல்ல ஆல்கஹாலிக் NaOH ஆட் பண்றோம்ல வெளியில இருந்து, சாரி, ஆல்கஹாலிக் KOH and ஆல்கஹாலிக் NaOH ஆட் பண்றதுனால இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன அப்படின்னா E2 ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதே நீ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்துட்டு வச்சுக்கோயேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற ஆசிட். ஓகேவா? பேஸ் இல்ல, ஆசிட். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ல H+ ஃபார்ம் ஆகி கார்போகேட்டயான்ல ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனுக்கு வந்து E1 ரியாக்ஷன். ஓகேவா? இந்த ரியாக்ஷனுக்கு பேரு E1. இப்போ பார்த்துட்டு இருக்க ரியாக்ஷனுக்கு பேரு E2. ஓகேயா? அண்ட் இதுல வந்து கார்போகேட்டயான் ஃபார்மேஷன் இல்ல, ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் எதுவுமே நடக்காது. அகிலன் இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. இப்போ இங்க பாருங்க, ஆல்கஹாலிக் KOHனால நம்ம பார்த்ததுதான். இங்க இருந்து என்ன பண்ணிக்கும், ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ண தொட்டு எனக்கு அடுத்த ஸ்டெப்ல CH2 Br CH2 மைனஸ் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க போயிடும். அதுக்கப்புறமா இந்த Br எனக்கு இப்படி வந்துடும். ஸோ அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 இதுதான் இங்க நடக்கும். இப்போ அடுத்து இத பாருங்களேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்குல்ல, இந்த கார்பனை நான் ஆல்பான்னு சொல்லுவேன். இந்த ஆல்பாக்கு பக்கத்துல இருக்க கார்பனை பீட்டான்னு சொல்றேன். இப்போ எனக்கு எலிமினேஷன் நடக்கிறப்போ எனக்கு பீட்டால இருந்து தான் நடக்கும். ஸோ அப்போ அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் கூட சொல்லலாம். நான் இன்னும் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. எந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கோ, எந்த கார்பனுக்கு பக்கத்துல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கோ அது வந்து எனக்கு ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் ரெண்டுமே என்னது, பீட்டா கார்பன். இந்த பீட்டா கார்பன்ல இருந்தா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலிமினேஷனே நடக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்பா, இது பீட்டா. ஹைட்ரஜன் எங்க இருந்து எனக்கு வெளியில போகுது, இந்த பீட்டா கார்பன்ல இருந்து. ஓகேயா? அதே மாதிரிதான் இங்க என்ன நடக்குது அப்படின்னா பீட்டால இருந்து ஒரு ஹைட்ரஜனை ஆல்கஹாலிக் KOH வந்து என்ன பண்ணிக்கும், எடுத்துரும். கலைக்கோவன் கலைக்கோவன் அக்கா. இப்போதைக்கு நடத்த வரைக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. சாரா நபிஷா அக்கா. இது வரைக்கும் நடத்துனது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. இங்க பாருங்க, பீட்டால இருந்து இந்த ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணிக்கும், ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கும். அதுக்கப்புறமா இது இங்க போகும், இது வெளியில வரும். ஸோ அப்போ இது ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி இந்த கார்பனும் எனக்கு பீட்டா கார்பன் தானே, இதுல இருந்து எனக்கு எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்போ இதுல இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா எனக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜ், இது இங்க வரும், இது இப்படி போகும். அப்போ எனக்கு இது ஒரு ப்ராடக்ட், இது இன்னொரு ப்ராடக்ட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வச்சு செக் பண்ணணும். அப்படி பார்த்தப்போ இது கிட்ட 6 ஆல்ஃபா, இது கிட்ட 2 ஆல்ஃபா. அப்போ இதுதான் என்னது, எனக்கு மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? ஷைடா இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குன்னா இப்போ கேளுங்க.
ஓகே. நம்ம நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு வந்து நேம் பைமாலிகுலர்னு வச்சிருக்கோம். இதே மாதிரி முன்னாடி இதுக்கு யூனிமாலிகுலர்னு வச்சிருக்கோம். அது எதனால அப்படின்னா இங்க பாருங்க, பைமாலிகுலர் ரியாக்ஷன், யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ற போது ரேட் இருக்கு பாத்தீங்களா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து மொத்தமா என்னுடைய ஆல்கைல் ROH குரூப்பை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், வேற எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் இதே பைமாலிகுலர்ல பாக்குறப்போ ரேட் என்ன ஆகும் அப்படின்னா இதே அந்த ஹாலைட் குரூப்பையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதே மாதிரி KOH டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ அதனாலதான் இதுக்கு பேர் என்னது, யூனிமாலிகுலர் பைமாலிகுலர். அடுத்து என்ன அப்படின்னா டீஹாலஜனேஷன் ஆஃப் விசினால் அண்ட் ஜெமினால் டைஹாலைட். ஸோ இது என்ன, விசினால் நம்ம முன்னாடி பார்த்ததுல என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்ததுல ஹாலஜன் வந்து ஒரே ஒரு இடத்துல தானே அட்டாச் ஆயிருக்கும், ஓகேவா, இப்படி இருக்கும் கரெக்டா. இப்போ என்ன ஆகிருச்சு அப்படின்னா ரெண்டு இடத்துலயுமே என்ன ஆகிரும், ஹாலஜன் அட்டாச் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன் அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மொத்த ஹாலஜனும் ரிமூவ் ஆகி எனக்கு கடைசியா என்ன ஆகிரும், டபுள் பாண்ட் வரும். இதுதான் இந்த ரியாக்ஷன்ல நடக்கும். நம்ம டீட்டெயிலா போலாம், ஓகேயா. ஒரு லோட் ஆகிட்டு இருக்கு, ஒரு கொஞ்ச நேரம். ஓகே. பிரியதர்ஷினி மீட்ல இருக்காளா? இல்ல. ஓகே. விஷ்ணுஜா, விஷ்ணுஜா இப்ப நடத்தின வரைக்கும் எல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ இந்த விசினால் அண்ட் ஜெமினால்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல நம்ம என்ன பண்ணிப்போம், NaI இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோனோட இந்த ரியாக்ஷனை நம்ம எடுத்துப்போம். இதுவும் என்னதான், E2 ரியாக்ஷன் தான், ஓகேயா. இங்க பாருங்களேன், இதுல என்ன நடக்கும் அப்படின்னா CH2Br CH2Br இப்படி இருக்கு கரெக்டா. இது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜிங்க் டஸ்ட் இல்ல அப்படின்னா NaI ஆர் அசிட்டோன், ஒன்னு ஜிங்க் டஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா NaI ஆர் அசிட்டோன் யூஸ் பண்ணலாம் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். இப்போ இதுல நடக்கிறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்கீன் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இதுதான் என்னது, டீஹைட்ரோஹாலஜனேஷன் ஆஃப். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல என்ன என்ன நடக்காது, இது கார்போகேட்டையன் ஃபார்மேஷன் இருக்காது, ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. இதுல என்ன பண்ணிக்கலாம், இந்த NaI என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு பிராமினை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கோம், நெகட்டிவ் சார்ஜை இதுகிட்ட ஷிஃப்ட் பண்ணி இந்த Br என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வெளியில போயிடும், ஓகேவா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அப்படின்னா CH3CHBr CH2Br in presence of NaI or acetone. இந்த NaI or acetone வந்து in presence of acetone வந்து Br abstract பண்ணிட்டு இங்க CH2 மைனஸ் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எனக்கு CH3CH டபுள் பாண்ட் CH2 வரும். கலைக்கோவன் இது புரிஞ்சதா? கலைக்கோவன் புரிஞ்சுதுக்கா. அக்கா அந்த புரோமின் என்னக்கா ஆகும்? இந்த புரோமின் வந்து வெளியில போயிடும் இங்கேருந்து. இந்த புரோமின் வந்து ஒரே நிமிஷம், இந்த பிபிடி லைட்டா இதாயிட்டு இருக்கு, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, அது ரெஸ்பாண்ட் ஆகல. இப்போ இப்போ ஓகே. ஸோ இப்போ இந்த புரோமின் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த NaI வந்து நம்ம ஹைட்ரஜன் எப்படி இழுக்குமோ அதே மாதிரி இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி போறப்போ எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இங்க வரும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த சைட் ஷிஃப்ட் ஆகுற தொட்டு இது இங்க வெளியில போயிடும். இப்போ ஓகேயா?
ரெஸ்பாண்ட் ஆகல. அகிலன் இப்போ ஓகேயா? அக்கா இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. பாரு இங்க CH3 CH Br CH2 Br இருக்கு கரெக்டா? இப்போ இங்க இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா NaI in presence of acetone எடுக்கிறப்போ இந்த NaI in presence of acetone என்ன பண்ணிடுது அப்படின்னா எப்படி அந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த புரோமினை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகும் இங்க CHBr CH2 மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் இப்படி ஷிஃப்ட் ஆகுற தொட்டு இந்த பிராமின் என்ன ஆகிரும் அப்படின்னா வெளியில போயிடும். அகிலன் இப்போ ஓகேயா? அப்போ இதுதான் என்னது அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட். கலைக்கோவன் அக்கா இது ஓகேயா இந்த ரியாக்ஷன்? புரிஞ்சுதுக்கா. ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகிலன் அக்கா அது ஓகேயா இந்த ரியாக்ஷன்? ஓகேங்கக்கா. ஓகே. விஷ்ணுஜா, கனகலட்சுமி, ஷைடா, சாரா நபிஷா புரிஞ்சதா? புரிஞ்சுச்சாக்கா? ஓகே ஓகேடா. இப்போ எப்படி அல்கீன் வந்து நம்ம அல்கைன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு 2 ரியாக்ஷன் இருக்கு. இதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அல்கைன் நம்ம ஆல்ரெடி ஹைட்ரஜனேஷன்ல படிச்சோம். ஓகேவா? நம்ம என்ன படிச்சோம்? addition of hydrogen to alkyne. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல நான் ஹைட்ரஜன் ஆட் பண்றப்போ இந்த ஒரு பாண்ட் மட்டும் பிரேக் ஆகி எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த சைடு ரெண்டுமே இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஆர் பெலேடியம் ஆர் பிளாட்டினம் இவங்களோட இவங்க நிக்கல் ஆர் பெலேடியம் ஆர் பிளாட்டினமோட ஆக்ட் பண்றப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ரஜனும் இந்த 2 இடத்துல அட்டாச் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு ஈத்தீன் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுலாம் இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அகிலன் இது புரிஞ்சதா? அகிலன் இந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆனதுக்கு பதிலா ஹைட்ரஜன் வந்து இந்த 2 இடத்துலயும் அட்டாச் ஆயிக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈத்தீன் வந்து ஃபார்ம் ஆகும். இது புரியுதாடா? மீட்டிங்ல இருக்கீங்களா? அகிலன் அக்கா இது புரிஞ்சதா இந்த ரியாக்ஷன்? இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. இங்க அல்கைன் இருக்கு பாத்தியா? இந்த அல்கைன்ல 3 பாண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த 3 பாண்ட்ல இருந்து உனக்கு 2 பாண்ட் தான் வேணும். ஏன்னா நீ என்ன பண்ற அல்கீன் ப்ரிப்பேர் பண்ற. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அல்கீன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உனக்கு இந்த 2 பாண்ட் வேணும் அப்படின்றதுனால இந்த ஒரு பாண்டுக்கு பதிலா நீ என்ன பண்ற H2 நீ ஆட் பண்ற. இந்த H2 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகி அந்த ஒரு பாண்டுக்கு பதிலா ஹைட்ரஜனும் ஆட் ஆகிரும். ஸோ அப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்கீன் என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும். இப்போ புரியுதா? அந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ண பிறகு இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. இங்க
இங்க பாருடா, ஃபர்ஸ்ட் CH2 இப்படி இருக்கா, இங்க பாரு, அல்கைன் இப்படி இருக்கு. ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகி இந்த ஒரு பாண்டுக்கு பதிலா இந்த சைடும் இந்த சைடும் எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆயிரும். அப்போ அவங்க 2 பேரும் ஆட் ஆகும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். ஸோ அப்போ எனக்கு அல்கீன் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஹைட்ரஜன் ஆட் பண்றப்போ அந்த பாண்ட் பிரேக் ஆயிரும், அவ்வளவுதான். ஸோ அப்போ அந்த பாண்டுக்கு பதிலா எனக்கு ஆல்ரெடி HO இந்த சைடு வந்துரும். இது மெக்கானிசம் வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நான் டீட்டெயிலா போகல. ஓகேயா? அகிலன் இப்போ ஓகேயா? குழப்பமா இருக்குங்கக்கா. இங்க பாரு. ஸோ இங்க அல்கைன் இருக்கு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னா அல்கீன் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ அல்கீன் வேணும் அப்படின்னா உனக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆக வைக்கிறதுக்காக நீ என்ன பண்ற, இந்த ஹைட்ரஜனை ஆட் பண்ற. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜனை நீ ஆட் பண்றப்போ ஹைட்ரஜன் ஆட் ஆகும் போது இந்த பார், இப்படி இவங்க 2 பேரும் ஆட் ஆகும்போது இந்த பாண்ட் என்ன ஆகிரும் அப்படின்னா வீக் ஆயிரும். ஸோ இப்போ அதனால இந்த மொத்த பாண்ட் என்ன ஆகிரும் அப்படின்னா இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ அதனால உனக்கு 2 பாண்ட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்டா வரும். இப்போ ஓகேயாடா? புரிஞ்சுதுங்கக்கா. ஸோ அடுத்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, இதுவும் அல்கைன்ல இருந்து தான் பண்றோம். பட் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரிட்ஜ் ரிடக்ஷன் சொல்லுவோம். இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது நடக்கும்போது இது இன்டர்னல் அல்கைனா இருக்கக்கூடாது. அதாவது இன்டர்னல் அல்கைனா எனக்கு கடைசியில இப்படி இந்த மாதிரி ஒரு பாண்ட் ஃபார்மேஷன்ல, அதாவது இன்டர்னல் பிரிட்ஜ் ரிடக்ஷனா இருக்கும்போது அல்கைன் என்னவா இருக்கணும் அப்படின்னா இன்டர்னல் அல்கைனா இருக்கணும். பட் டெர்மினல் அல்கைனா இருக்கக்கூடாது. டெர்மினல் அல்கைனா என்ன அப்படின்னா 2 கார்பனும் கடைசியில இருக்குல்ல, கடைசியா எனக்கு எந்த ட்ரிபிள் பாண்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு பிரிட்ஜ் ரிடக்ஷன் என்ன ஆகாது அப்படின்னா நடக்காது. ஓகேவா? எப்போ நடக்கும் அப்படின்னா எனக்கு இன்டர்னல் அல்கைனா இருக்கணும். இன்டர்னல் அல்கைனா எனக்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து உள்ளார இருக்கணும். மாலிகுல் அதாவது ஸ்ட்ரக்சருக்கு உள்ளார இருக்கணும். இதே மாதிரி எண்ட்ல இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க பாரு, ட்ரிபிள் பாண்ட் எனக்கு எங்க இருக்கு அப்படின்னா எண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் எனக்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து எண்ட்ல தவிர உள்ளார இருக்கலாம், இல்ல சைட்ல இருக்கலாம். பட் எண்ட்ல மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்ஜ் ரிடக்ஷன் வந்து எனக்கு நடக்கும். இதே எனக்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து எண்ட்ல கடைசியில இருந்தது அப்படின்னா எனக்கு பிரிட்ஜ் ரிடக்ஷனே நடக்காது. விஷ்ணுஜா இது புரிஞ்சதா? அக்கா இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. ஒரே நிமிஷம், என்னோட பிபிடி ரொம்ப எனக்கு இதுவாயிட்டு இருக்கு. வெயிட் பண்ண, நான் சொல்றேன். இங்க பாரு, எனக்கு அல்கைன் வந்து சப்போஸ் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி எனக்கு ஒரு அல்கைன் வந்து எனக்கு இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி 2 இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு எப்போ பிரிட்ஜ் ரிடக்ஷன் நடக்கும் அப்படின்னா எனக்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து உள்ளார இருந்ததுன்னா மட்டும்தான். எனக்கு இங்க ட்ரிபிள் பாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா எண்ட்ல இருக்கு. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயோ இல்ல அப்படின்னா எண்ட் பொசிஷன்லயோ எனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்போ பிரிட்ஜ் ரிடக்ஷன் நடக்காது. எனக்கு ட்ரிபிள் பாண்ட் இந்த மாதிரி சென்டர்ல இல்ல உள்ளார இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு பிரிட்ஜ் ரிடக்ஷனே நடக்கும். விஷ்ணுஜா இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, நான் எழுதுறதெல்லாம் தெரியுதா? தெரியுதுக்கா.
கனகலட்சுமி புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. ஸோ பிரிட்ஜ் ரிடக்ஷன்னா இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஏதாவது லோட் ஆயிட்டு இருக்கு. இதுல மெயினா என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றேன். என்னோட பிபிடி கொஞ்சம் லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நம்ம பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்புறம் லிண்டாஸ் கேட்டலிஸ்ட் அதை ரெண்டையும் முடிச்சுட்டு நம்ம இந்த செஷன் கூட போய் முடிச்சுக்கலாம். சாரா, நபீஷா, ஷைடா புரிஞ்சதா எல்லாம்? புரிஞ்சிச்சாக்கா? புரிஞ்சிச்சுக்கா. ஸோ இப்போ பிரிட்ஜ் ரிடக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அல்கீன் தானே ப்ரிப்பேர் பண்றோம். பட் எனக்கு வரக்கூடிய அல்கீன் என்னது அப்படின்னா, எனக்கு டிரான்ஸ் அல்கீனா இருக்கும். என்ன அல்கீன் அப்படின்னா டிரான்ஸ் அல்கீனா இருக்கும். அதாவது நான் இப்போ இதுல எதை கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லித்தியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் NH3 இதை வந்து நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்றப்போ எனக்கு டிரான்ஸ் அல்கீன் கிடைக்கும். பிரிட்ஜ் ரிடக்ஷன்ல மட்டும்தான் என்ன ஆகும், எனக்கு டிரான்ஸ் அல்கீன் கிடைக்கும். மிச்ச லிண்டாஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு சிஸ் அல்கீன் தான் கிடைக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மெக்கானிசம் வந்து தேவையில்ல. நீங்க என்ன ஜேயில கேட்பாங்க அப்படின்னா, பிரிட்ஜ் ரிடக்ஷன் யூஸ் பண்றப்போ எனக்கு சிஸ் அல்கீன் வருமா இல்ல டிரான்ஸ் அல்கீன் வருமா, இதுதான் உனக்கு மெயின் கொஸ்டினா இருக்கும். என்ன ஆன்சர் அப்படின்னா டிரான்ஸ் அல்கீன் தான். மெக்கானிசம் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இப்போ இங்க பாருங்களேன், CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH3 ஓகேவா. லித்தியம் இருக்குல்ல, லித்தியம் என்னது ஃபர்ஸ்ட் குரூப். இதே லித்தியம் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகிரும், ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறிடும். கரெக்டா? லித்தியம் பிளஸ் தான் என்னது அப்படின்னா ஸ்டேபிள். ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகிரும், LA பிளஸ்ஸா மாறிடும். அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்டேபிள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த கார்பன் என்ன ஆகிரும் அப்படின்னா போய் கெயின் பண்ணும். இந்த ஒரே ஒரு எலக்ட்ரானை இந்த கார்பன் போய் கெயின் பண்ணும். அப்படி கெயின் பண்ற தொட்டு இங்கேருந்து இருக்கிற ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து ஒரு பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. CH3C இருக்கா, இது கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து என்ன ஆகிடுது, ஆட் ஆகிடுது. டபுள் பாண்ட் C இங்க என்ன ஆகிடுது அப்படின்னா இது கிட்ட இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆன தொட்டு எனக்கு என்ன ஆகிரும், நெகட்டிவ் சார்ஜ் ஆகிரும். நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது, என்கிட்ட 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அகிலன் இது வரைக்கும் புரிஞ்சதா? இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, லித்தியம் வந்து Li பிளஸ் அண்ட் ஒரு எலக்ட்ரானா போகுது. ஸோ இந்த எலக்ட்ரானை இந்த கார்பன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணிக்கும், வாங்கிக்கும். ஓகேவா? அப்படி வாங்குறப்போ
இதுகிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் வந்துரும். அண்ட் இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகுற தொட்டு இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது? 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா. அததான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ புரியுதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. இப்போ இந்த சைடும் எலக்ட்ரான் இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த சைடும் எலக்ட்ரான் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ரிப்பல்ஷன் நடக்க ஆரம்பிக்குமா? சோ இப்போ இந்த ரிப்பல்ஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரிப்பல்ஷன் ஆகுற தொட்டு எனக்கு சி டபுள் பாண்ட் சி இந்த லோன் பேர் இந்த எலக்ட்ரான் என்ன ஆகிரும் அப்படின்னா உன்கிட்ட நான் தள்ளி இருக்கேன், நீ கூட சண்டை போடுறல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி போயிடும். ஓகேயா? ரிப்பல்ஷன் ஆகுறதுனால. அதனாலதான் எனக்கு என்ன ஆகுது? டிரான்ஸ் அல்கீனே என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இங்க நான் எதை ஆட் பண்றேன்? லித்தியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் NH3. சோ இப்போ இந்த NH3 கிட்ட என்னது அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் டோனர். சோ இப்போ அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை இந்த கார்பனுக்கு கொடுக்கும். அப்போ எனக்கு இங்க சி டபுள் பாண்ட் சி CH3 டபுள் பாண்ட் CH3 இப்படி இருப்பாங்க. சோ அதனால தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அண்ட் இதுக்கப்புறம் இதே மாதிரி நான் NH3 ஆட் பண்றப்போ இந்த NH3 என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இங்க இருந்து இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த ஹைட்ரஜன்ஸை கூட இந்த கார்பனுக்கு சென்ட் பண்ணும். அப்போ எனக்கு சி டபுள் பாண்ட் சி ஹைட்ரஜன் CH3 ஹைட்ரஜனா மாறுது. எங்கேருந்து அப்படின்னா இந்த NH3ல இருந்து. நான் வேணா அடுத்த ஸ்லைட்ல எழுதுறேன். விஷ்ணுஜா இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. கனகலட்சுமி அக்கா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் சொல்றேன், இங்க பாரு. எந்த ஸ்டெப்ல இருந்து புரியல? ஃபர்ஸ்ட்ல இருந்தா? இல்ல இந்த NH3. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த NH3 என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இதுகிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிற தொட்டு ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இங்க பாரு, நான் ஒரே நிமிஷம் பென் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த கார்பன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு, இன்னொரு எலக்ட்ரான் இருந்தா தானே பேர் பண்ண முடியும். ஸோ அப்படி பேர் பண்றதுனால இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வந்து இந்த NH3 கொடுக்கும். ஸோ அதனால இந்த பேர் கிட்ட மொத்தமா என்ன ஆகிரும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் சேர்ந்துரும். அகைன் இந்த NH3 கிட்ட நிறைய ஹைட்ரஜன்ஸ் இருக்கிற தொட்டு அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனை கூட இந்த கார்பனுக்கும் டொனேட் பண்ணும். ஓகேயா? ஸோ அப்படி டொனேட் பண்றப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சி டபுள் பாண்ட் சி CH3 அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிக்கும். அதை யார் கொடுத்தா அப்படின்னா NH3 தான். இப்போ புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. கலைக்கோவன் இது புரிஞ்சதா? கலைக்கோவன் புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்போ எனக்கு சிஸ் அல்கின் ஃபார்ம் ஆகாது, டிரான்ஸ் அல்கின் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா எப்படி அப்படின்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் மூலமா அந்த லோன் பேர் சைட்ல போகிறதுனால நடக்கும் அப்படின்றதை பார்த்தோம். இப்போ லின்லாஸ் கேட்டலிஸ்ட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சிஸ் அல்கீன் ஃபார்ம் ஆகும். லின்லாஸ் கேட்டலிஸ்ட் நான் யூஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? சிஸ் அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் இங்க பெலேடியம் ஆர் பேரியம் சல்ஃபேட் அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை நான் நடத்துவேன். இது இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து இந்த ரியாக்ஷன்ல ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு அல்கைன் in presence of palladium or barium sulfate. ஓகேவா? சோ இதுல என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இங்க பாருங்களேன். என்னோட PPT
நம்ம லாஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு இதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரியேஜன்ஸ் யூஸ் பண்றது டிஃப்ரெண்ட். பெலேடியம் ஒரு பேரியம் சல்ஃபேட் வந்து யூஸ் பண்றோம். இங்க இந்த பெலேடியம் ஒரு பேரியம் சல்ஃபேட் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் கொடுக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல 2 ஹைட்ரஜன் என்ன ஆயிக்கும் அப்படின்னா இப்படி அட்டாச் ஆயிக்கும். ஓகேயா? ஸோ 2 ஹைட்ரஜன் என்ன ஆயிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆயிக்கும். அண்ட் இது இது என்னது இதுவும் என்ன அப்படின்னா டெர்மினல் அல்கீன்ல நடக்காது, அல்கைன்ல நடக்காது. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல பிரிட்ஜ் ரிடக்ஷனுமே என்னன்னு பார்த்தோம், நம்மளுக்கு வந்து இன்டர்னல் அல்கைன்ல இருந்தாதான் நடக்கும்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இந்த லின்னார்ஸ் கேட்டலிஸ்டும் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா உள்ளார இருக்கக்கூடிய அல்கைன்ல மட்டும்தான். எனக்கு இதே ட்ரிபிள் பாண்ட் வந்து எனக்கு வெளியில பிரசன்ட் ஆயிருந்துச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயோ இல்ல கடைசி பொசிஷன்லயோ பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து இது நடக்காது. ஓகேயா? அகிலன் அக்கா இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? அக்கா இந்த டாபிக் இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. லின்னார்ஸ் கேட்டலிஸ்ட் நான் இன்னொரு தடவை சொல்றேன். என்னோட முன்னாடி எல்லாம் புரிஞ்சதா? அதெல்லாம் புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே, நான் இப்போ அதை மட்டும் சொல்றேன். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லின்னார்ஸ் கேட்டலிஸ்ட் வந்து எனக்கு சிஸ் அல்கீன் தான் ஃபார்ம் பண்ணும். நான் மெயின் பாயிண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறமா சொல்றேன், மெக்கானிசம் மட்டும் என்னன்னு பார்ப்போம். நான் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நான் ஒரு அல்கீன் எடுத்திருக்கேன்ட்டு வச்சுக்கோங்களேன், CH3 CH சாரி C ட்ரிபிள் பாண்ட் C CH3. இந்த பெலேடியம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணிக்கும். அந்த சர்ஃபேஸ்ல 2 ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அட்டாச் ஆயிக்கும். இந்த 2 ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த டபுள் பாண்டை உடைக்கிறதுக்காக இந்த சைடு போக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்படியே ஜம்ப் பண்ணிக்கும். ஸோ அப்படி போறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா C டபுள் பாண்ட் C CH3 CH3 ஹைட்ரஜன் இந்த மாதிரி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ எனக்கு வர்றது என்னது சிஸ் அல்கீன். இந்த சர்ஃபேஸ் யாரு ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னா பெலேடியம். இந்த பெலேடியம்ல இருந்து ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகி இந்த ட்ரிபிள் பாண்டை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கும், ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பன்ல போய் அட்டாச் ஆயிக்கும். அப்போ எனக்கு இந்த ட்ரிபிள் பாண்ட் என்ன ஆகிரும் அப்படின்னா உடஞ்சிரும். அகிலன் இப்போ புரியுதா? இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. இங்க பாரு, பெலேடியம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணும். அந்த சர்ஃபேஸ்ல இந்த H2 இருக்குல்ல, இந்த H2 என்ன ஆகிக்கும் அப்படின்னா அட்டாச் ஆயிக்கும். இது வரைக்கும் டவுட் இருக்கா? இல்லைங்கக்கா. ஓகே, ஸோ இப்போ இந்த H2 என்ன அப்படின்னா எதுகிட்ட எலக்ட்ரான் அதிகமா இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி உனக்கு அல்கீன் தானே ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற இடத்துக்கு இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஜம்ப் பண்ணி போகி இந்த ஒரு பாண்டை மட்டும் உடைச்சு அந்த பாண்ட்ல இந்த 2 ஹைட்ரஜனும் அட்டாச் ஆயிக்கும். இப்போ புரியுதா? இந்த பாண்டை இவங்க உடைச்சிட்டு இந்த பாண்டுக்கு பதிலா 2 ஹைட்ரஜனும் அதே இடத்துல அட்டாச் ஆயிப்பாங்க. அகிலன் அக்கா இப்போ ஓகேயா? ஓகேங்கக்கா. ஹைட்ரஜன் இப்படி அவங்க அட்டாச் ஆகும்போது இந்த பாண்ட் வீக் ஆகி அந்த பாண்டே உடைஞ்சிரும். ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு அல்கைன்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணுவேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெலேடியம் ஆர் பேரியம் சல்ஃபேட். அப்போ ஒரு பாண்டை உடைச்சிட்டு அந்த ஒரு பாண்டுல ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ் அல்கீன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிஸ் அல்கீன் இவங்க ஃபார்ம் பண்றப்போ அது டெர்மினல் அல்கைனா இருக்கக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இங்க லின்னார்ஸ் ரியேஜென்ட் என்னது அப்படின்னா
பெலேடியம் ஆர் பேரியம் சல்ஃபேட், இல்ல அப்படின்னா பெலேடியம் ஆர் கால்சியம் கார்பனேட். அதுதான் இங்க லின்லார்ஸ் ரியேஜென்ட். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? கனகலட்சுமி, இது புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. கலைக்கோவன்? கலைக்கோவன் அக்கா ஆ அந்த சிஸ்அல்கீன் என்னவாக்கா இருக்கக்கூடாது? சிஸ்அல்கீன் வந்து டெர்மினல் அல்கைனா இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். டெர்மினல் அல்கைனா நம்ம முன்னாடி நம்ம பிரிட்ஜ் ரிடக்ஷன்லாம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி அல்கைனா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இருந்த அல்கைன் மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த அல்கைன் தான் என்ன அப்படின்னா டெர்மினல். ஓகேயா? ஸோ அப்போ அந்த மாதிரி அல்கைனா மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ளார பிரசன்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேக்கா புரிஞ்சது. ஓகேயா? ஓகே. கலை கலைக்கோவன் ஓகே. ஷைடா புரிஞ்சதா? ஷைடா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, நான் ஹோம்ஒர்க் வந்து நிறைய டைம் தரேன். நீங்க மண்டே வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அந்த எல்லா ரியாக்ஷன்ஸோடைய ஒரே நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.